ஷலோம். நம்ம எல்லாருமே தேவனை விசுவாசிக்கிறோம். ஆனா அதே தேவன் என் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை செய்வாருங்கிறது குறித்து நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு தேவை நெருக்கங்கள் வரும்போது, இல்ல நம்மளுக்கு ஒரு பலவீனங்கள் ஏற்படும் போது, நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோமே தவிர, விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு? உதாரணத்துக்கு நம்ம முழுமையா தேவனை நோக்கி நம்ம அமர்ந்திருந்து தேவன் என்னோட தேவைகளை சந்திப்பாருன்னு இருக்கோமா? இல்ல சுத்தி இருக்கிற கடன்தாரர்களை நம்புறோமா? இல்ல தேவன் எனக்கு ஒரு சுகத்தை முழுமையா தந்தருள்வார்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறோமா? நம்ம தேவனை நோக்கி பார்க்கிறோம். நம்ம யாருமே தேவனை நோக்கி பார்க்காம இல்ல. ஆனா மருத்துவர்களை நோக்கி நாடி ஓடுறோமா? சோ இப்படி விசுவாசத்தின் அளவு தேவனை சார்ந்து நம்மளிடத்துல எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? சோ இது வந்து ஒரு குறைவோ மிஸ்டேக்கோ இல்லைங்க. ஒரு விசுவாசத்தின் தந்தையான ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் தன்னோட 20வது வயசுல ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சு கொண்டு வர்றாரு. தன்னோட 20வது வயசுல அவர்கள் கைகள் வைத்தா கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, காது கேட்காதவங்களுக்குலாம் காது திறக்கப்பட்டிருக்கு, வாய் பேச முடியாத வாய்கள். அவர் பார்த்தாலே போதும் அவங்க பெரிய மக்கள் ரட்சித்து அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தார். ஸோ இவ்வளவு பெரிய அற்புதத்தின் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்த நபருக்கு தன்னோட 20வது வயதுல ஒரு சின்ன பண தேவை வருது. அவர்னால அதை பிலீவ் பண்ணவே முடியல. எனக்கு இந்த பண தேவை தேவன் சந்திப்பாருன்னு. அவரோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. தேவன் அந்த பண தேவையை சந்திக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. அவர்னால பிலீவே பண்ண முடியல. இந்த இடத்துக்கு போனா எனக்கான பணம் வந்தடையும்னு. போற வழியில ஒரு வாக்கியத்தை பார்க்கிறாரு. அதுதான் ட்ரஸ்ட் இன் லார்ட் அட் ஆல் டைம்ஸ். சங்கீதம் 62:8 சொல்லப்பட்டிருக்கும். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். அந்த வாக்கியத்தை பார்த்துட்டே அந்த இடத்தை கடந்து செல்றாரு. அங்க போன சூழ்நிலைக்கு எதுவாகவே இல்லை. அங்க இருக்கிற கிளர்க்கு அவரை பயங்கரமா திட்டுறாரு. நீங்க சனிக்கிழமை வந்துட்டீங்க, உங்களுக்கு பண செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், நாங்க சில நாட்கள்ல தான் பண்ணுவோம். இருந்தாலும் அங்கிருந்து வெளியே ஒரு மேனேஜர் வராது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரு. அடுத்த வாரம் இன்னும் சிறப்பா மேன்மையாக ஊழியத்தை பண்ற அளவுக்கான பணத்தை அவரோட கரத்துல தந்துட்டு போறாரு. ஸோ அவர் நினைச்சாரு, அவர் அந்த வாக்கியத்தை திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த வாக்கியத்தின் கடைக்காரர்கிட்ட போய் அதை சில காசுகள் கொடுத்து அதை வாங்கி தன்னோட வீட்டுல வந்து ஒட்டுறாரு. அதுதான் ட்ரஸ்ட் இன் லார்ட் அட் ஆல் டைம்ஸ். அவர் சொல்றாரு, இந்த இன்சிடென்ட் மூலயமா தேவன் சூப்பர் நேச்சுரலா என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை பண்றாரு, என் மூலியமா பிறருக்கும் பண்றாருன்னு சொல்லிட்டு என்னால பிலீவ் பண்ண முடிஞ்ச எனக்கு, அதாவது தேவன் அற்புதர்னு சொல்லி பிலீவ் பண்ண முடிஞ்ச எனக்கு, தேவன் எல்லா இடங்களிலும் என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் விசுவாசத்தை கொண்டு என்னால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நான் நம்பாம போயிட்டேன். அதுதான் அந்த ஒரு விசுவாசத்தின் தொடக்கமா இருந்துச்சுங்க. ட்ரஸ்ட் இன் லார்ட் அட் ஆல் டைம்ஸ். ஸோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில தேவன் பெரியவர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது, தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியன்னு சொல்லி நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஸோ விசுவாசத்துல குறைவில்லை. ஆனா அதே விசுவாசத்தை கொண்டு என் வாழ்க்கையின் தேவையை எவ்வளவு அப்ளை பண்ணி நான் வாங்கிக்கிறேன். ஸோ நம்ம விசுவாசத்தாலே போதுங்க, மலைகள் அப்புறம் நகர்ந்து போகும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். விசுவாசிக்கிறது முதல் ஸ்டெப், தேவைகள் சந்திக்கப்படுறது 2வது ஸ்டெப். ஸோ நம்மளோட வாழ்க்கையில விசுவாசத்துல நம்ம மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஏமேன். தினம் தினம் தேவனை விசுவாசித்துக் கொண்டே இருப்போம். ஆமேன்.